ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் எங்கே கிளம்பியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய அத்தை வீட்டுக்கு தான் கிளம்பியிருக்கேன். அத்தை ஊரில் கோவில் திருவிழா நடக்குது. அதுக்காக வந்து கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து கிளம்பியிருக்கேன். அங்கேயே பக்கத்தில் இருந்த கடையில் பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இதுதாங்க வீடு. பக்கத்துலேயே வந்து இன்னொரு வீடும் இருக்குது. இங்கே வந்து யாருமே இல்லை, எல்லாம் பக்கத்தில் தான் இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ வாங்க நம்ம போய் அங்கே பார்க்கலாம். எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. லஞ்சுக்கு வந்து பிரியாணி தான் வந்து சாப்பிட்டோம் எல்லாருமே. சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் அத்தை சொன்னாங்க, லெமன் இருக்குது பறிச்சிட்டு போ வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அதான் வந்து பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி பறிச்சிட்ருக்கோம். வீட்டோட பக்கத்துலேயே வந்து கார்டன் வச்சுருக்காங்க. கார்டனில் நிறைய மரம் இருக்குங்க. புளிய மரம், அதுக்கப்புறம் எலுமிச்சை மரம், சீத்தாப்பழ மரம், அதுக்கப்புறம் பூச்செடி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய தான் எனக்கு பறிச்சுக்க சொன்னாங்க. உனக்கு எவ்வளோ வேணுமோ நீ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொஞ்சமாக பறிச்சுக்கிட்டேன். ஜூஸ் வந்து போடலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் தேவையான அளவுக்கு நான் வந்து பறிச்சுக்கிட்டேங்க. இதுக்கப்புறம் வந்து கோவிலுக்கு கிளம்புனோம். தேர் வந்து வரதா சொன்னாங்க. கோவில்லேருந்து கிளம்பிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கப்புறம் நம்ம போய் கோவிலில் பார்க்கலாங்க. நாங்கள் போகிறதுக்குள்ளே கோவிலேருந்து தேர் வந்து வந்திருந்ததுங்க. கொஞ்சம் தூரம் வந்து வந்துருச்சு. என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்காளம்மன் கோவில். அங்காளம்மன் கோவிலில் தான் தேர் திருவிழா நடக்குது. நாங்கள் வந்தது இந்த தேர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். அதனால் தேர் வந்து படம் பிடிச்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து இழுத்தேன். கொஞ்சம் தூரம் மட்டும் தேர் இழுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தேர் கூடவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். தேர் வந்து ஊர்வலமாக வரும்போது ஒவ்வொரு வீட்டுக்கிட்டேயும் வந்து நிற்குது. அப்படி நிற்கிறப்போ வந்து அந்த வீட்டில் இருக்கவங்க வந்து படைக்கிறாங்க. சாமிக்கு வந்து படைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சுண்டல், கொழுக்கட்டை அதெல்லாம் வந்து கூட இருக்க எல்லாருக்குமே வந்து தராங்க. மோஸ்ட்லி எல்லார் வீட்டில் இருந்துமே ஜூஸ், அதுக்கப்புறம் மோர், கொழுக்கட்டை, சுண்டல் அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு பேர் வந்து கொல்லை விடுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லா வீட்டிலேருந்துமே வந்து வர எல்லாருக்குமே வந்து கொடுத்தாங்க. மதியம் வந்து பிரியாணியெல்லாம் சாப்பிட்டு பயங்கரமாக வந்து தாகமாக இருந்தது. கரெக்டாக வந்து மோர் அந்த டைமில் கொடுத்துருந்தாங்க. ஸோ மோர் வந்து வாங்கி அப்படியே குடிச்சிட்டே வந்து நான் வந்து போனேன்.
இப்போ வந்து தேர் எங்கள் அத்தை வீட்டுக்கிட்ட வந்துடுது. எங்கள் அத்தை வந்து படைக்கிறாங்க. குட்டி பசங்கள்லேருந்து பெரிய அண்ணாங்க வரைக்கும் வந்து எல்லாருமே டான்ஸ் ஆடினாங்க. தேருக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு போனாங்க. தேர் வந்து கோவில்கிட்ட வந்துடுது. அந்த டைமில் கொல்ல விட்டாங்க. காய்கறி, அதுக்கப்புறம் வேர்க்கடலை அந்த மாதிரி வந்து எல்லாம் கொல்ல விட்டாங்க. எல்லாருமே வந்து எடுத்தாங்க. நானுமே எடுத்தேங்க. இவ்வளோ தூரம் வந்து திருவிழாவுக்கு வந்திருக்கோம். ஷாப்பிங் பண்ணாமல் போனால் எப்படி? இது வந்து லாஸ்ட்டாக ஷாப்பிங் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கேன். பெரிய ஷாப்பிங்லாம் இல்லைங்க, ரொம்ப குட்டி ஷாப்பிங் தான். வளையல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். கண்ணாடி வளையல் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. வளையல் பிடிக்காதவங்க யார் தான் இருப்பாங்க? அதுலேயும் கண்ணாடி வளையல் யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். அதனால் வந்து வளையல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வந்து நான் வந்து வளையல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வரும்போது ஐஸ்கிரீம் இருந்துச்சு. அப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோங்க. வீட்டுக்கு வரும்போது அத்தை வந்து எங்களுக்கு ஒரு பாய் வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சுண்டல் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொழுக்கட்டை, அப்புறம் மதியம் பண்ண பிரியாணி வந்து கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் போட்ட வடவம், ஸோ குழம்புக்கெலாம் தாளிக்கிறதுக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கருவாடு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதான் வந்து அத்தை வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.